ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕೊನ ನಾನು ಬೀದಿ ನಾಯಿಗೆ ಬರ್ತೀನಿ, ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಾನು ಬರಲ್ಲ, ಹುಲಿ ಬಂದ್ರೆ ಬರ್ತೀನಿ ಅವ. ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕೊನ ನಾನು ಬೀದಿ ನಾಯಿಗೆ ಬರ್ತೀನಿ, ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಾನು ಬರಲ್ಲ, ಹುಲಿ ಬಂದ್ರೆ ಬರ್ತೀನಿ ಅವ. కూర్చోతుకో కూర్చోండి. எத்தனை இருக்குது? 3. பார்த்துருந்தாங்க போட்டா தந்தாங்கம்மா. போக மாட்டேங்குது, எட்டி பார்த்துருந்தீங்களா? நாளைக்கு அது ஒன்றும் பெருசு மட்டும் தான் பார்த்துருக்குது, பட் அதெல்லாம் கீழே உட்காந்து எத்தனை அல்லது போன் பண்ண என்று அஞ்சு கூட்டாருமே முட்டாள போய் கொஞ்சம் ஷேவிங் பண்ணு. லாங்கிட சொல்றேன், லாங்கிட தூக்கி பாரு. அவ்வளோ பெருசு இதுதான் கரெக்ட். மாநில பேசி ஐயா நேற்று ஒரு மேட்ச் பண்ணாரு, எல்லாரும் போட்டுக்காமா மத்த மாதிரி பண்ணாங்க சொல்றேன். எல்லாரும் கூப்பிட்டேன் குருராஜா. என்ன சீன் காட்டுது பாரு. கற்பூர வாசனை, புதினா, இது லெமன், இன்னும் மசியல் வேற எதுப்பா மசிய போதாது. வாழைப்பழம் சாப்பிடு. இரு சாப்பிட்டுட்டு வரும். வானா இருப்பா, அது சாப்பிட்டு கொள்ள அவட்ட இருப்பா. வானா இருப்பா, தெரியல எங்க இருக்குதுன்னு காட்ட மாட்டேன். கீழே இறங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஓ அண்ணா, ஷீட்டுக்கு அந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் குட்டிக்கு வரேங்க, அதுக்கு தான் அங்கிருந்து போக மாட்டேங்குது. நைட் கூட அங்கே தான் இருந்து பண்ணேன். வரணும் இருங்க சாப்பிட்டுட்டா வழி இருக்குது, அது போதனா எப்படின்னா போயிடும். குட்டி குறைஞ்சு டோர் திறந்துட்டு கையில் வச்சுக்கோ. இல்லை போட்டுரு உள்ள, டோர் திறந்துட்டு உள்ள போடு. பயப்படுதுப்பா, போடுப்பா. இல்லை இன்னைக்கு டோர் திறந்துட்டு போடு. திறந்து விடு, டோர் திறந்து. ஏய் போய் சாப்பிடு, போடா. சாப்பிடுமா. வேணா இருந்தா பசி ஆறு தொரு பாண்டியன் திறந்து விட்டுற. தள்ளி விடு, அப்படியே தள்ளி விடு. டோர் க்ளோஸ் பண்ணிவிடு. ஒன்றும் பண்ணுறதில்ல, இன்னொரு ஆப்பிள் துண்டு போடு. ஒன்னா போட்டார் அண்ணா. வேணா
மேலே போய் ஒன்றும் பண்ணாது. பயந்துட்டு இருக்குது. தண்ணி தண்ணி கொடு பிளாஸ்டிக்ல. அது எடுத்து போட்டுரு. தண்ணி தண்ணி கொடு. சாப்பிடுறா? டேய் சுமார் போட்டு சாப்பிடுறது நீ நான் ஒன்று 2 பீஸ் தூக்கலாம். போட்டு போட்டு எட்டு 2 ஆகிட்டு ஒன்றா. ஆ தண்ணி கொடுக்குறா. கட் பண்ணி போட்டேன். கட் பண்ணி ஓ உள்ளக்குது. உள்ளதுண்ணா. தண்ணி இருக்குது உள்ள பக்கெட்ல. சொல்லுங்க சார். வேணாரு இருப்பாண்டியன். அது பயம் போட்டோம் முதல்ல. ஓ தகரம் உள்ளக்கிற மாதிரி இருக்குது. கபோர்ட்ல வச்சிருங்க புதர். ஆப்பிள் சரி சரி ஆப்பிள் இருக்குதா பாரு. நமக்கு எல்லாம் சரி. ஆப்பிள் ஆப்பிள் அங்கே போட விசாரிக்க. அப்படி பண்ணோன்னா இதை கூல் பண்ணி தான் போனோம் உள்ள. நம்ம போகிறேன். அதான் குட்டிக்காக அது இங்கே இருக்குது. குழந்தைக்கோசரம் போராடி இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அது பாஸ்டர் காட்டணும். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? யாரோ சொந்த மாடு வந்து பின்னால் அத்தப்பச்சா மேலே இருக்குது பாக்க. மேலே நிக்கிற பாருங்களா. ஏய் 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 கீழே பார்த்தா கெலிச்சு. மேலே பிடிச்சிட்டு ஏய் ஏய் தூக்கி விட்டு பே. தூக்கி போச்சா? போய் பா. ஏய் இது சீட் மேலே இருக்குது. எந்தப்பா? கத்துக்கு பாரு. சந்தில இருக்கிற மாதிரி இருக்குது. தலை தங்கி கேட்டா குட்டியா ஒன்னு ஆமா ஆமா இது உள்ள இருக்குது. அது அது இது ஒன்னு அங்க ஒன்னு கத்திரிக்குது போ. நாள் ரெண்டு குட்டியா காட்டுதா உடா. எதுவுல காட்டுதா? டிங்கோர்ட்டா புஷ் பண்ணு. டிங்கோர்ட்டா வந்தண்ணா. ஓகேல அப்படி உங்க ஆத்தா. ஏம்மா
வேணாருப்பா விட்டுருப்பா கொஞ்சம் கூலாக விடுங்கப்பா. அது போதும் விடு. இங்கே ஒன்று இருக்குது. போயிட்ட மாதிரி இருக்குதுப்பா சப்தாயிட்டு இஸ்திரா சைக்கிள் இல்லையா? அது இஸ்திரா சதீஷ் இஸ்திரா சைக்கிள் வாண்ணா. நீங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கண்ணா. எல்லாம் ட்ரம்ல கையில போயிட்டா போயிட்டா இல்லண்ணா இது உள்ள ஒண்ணும் இல்ல அது கிச்சன்ல பார்க்க சொல்லுண்ணா. எவ்வளோ பெருசுக்கு கிச்சன் பைப்பு ஒன்றும் இல்லைப்பா வீட்டுல பாருங்கப்பா. வீட்டுல இருக்காயா? வீடு ஓபன் பண்ணுங்க. வெளியே ஓட்டுக்குதா? காலி பண்ணிட்டு சதீஷ் பேங்கால தூக்கூடாது, எல்லாம் தூக்கி விசாரிச்சு சொல்றாங்க. ஏன்னா என்னதுக்கு இதெல்லாம் இது மூடி வச்சிருங்க. இது உள்ள இல்ல பாத்ரூம் இருக்குதா? பாக்ஸ் வருமா? அந்த இதெல்லாம் வீட்டு மேல விட்டக்கா பின்னாடி கேப் இருக்குதுங்களா? ஆமா ஆமா அது மூடினுமே அப்படி. அது கஸ்டமர் தான் இது. அப்படியே பிடிச்சிக்க வந்துடுது. தண்ணி குடிச்சுன்னு காவால போதுப்பா. இல்ல கொஞ்சம் காவால போயிடுச்சு. இல்ல வெளியே अभी रिटर्न होते छा தோர்த்து அபி अभी ओटे तो வந்துச்சா? இல்ல அங்க தோர்த்து அபி குச்சி இல்லையா உங்ககிட்ட? तगर வெளியே ஓடல, கொஞ்சம் வெளியே ஓட்டிட்டா. எல்லாரும் அவங்கள தூரம் அனுப்பிடு. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் தூரம் போயிடுங்க. ஓட்டுறீங்களா? வெளியே போயிடுங்க. எல்லாம் வெளியே போயிடுங்க. கடிக்குதுப்பா. பல்லு எப்படி ஆகுது? பெருசா இருக்குதா? இல்ல பயந்துட்டு இருக்குதுப்பா. நோ எல்லாம் வெளியே போகணும். चलो இல்ல பாப்பா அப்படியே குச்சில தொட்டுங்க. இல்ல இப்ப நான் சீட்டு போச்சுங்க. எதுவும் பண்ணாதீங்க. பயந்துட்டு இருக்குதுப்பா. திரும்பி வந்துட்டா? இல்ல இல்ல எங்க இருக்குது? அந்த கோழி சுத்திட்டு போகுது. நான் அந்த கேட் ஓபன் பண்ணேன். போ மேல போயிடு மாமா. ஓயோ விட்டுருப்பா அடி. பகுதி 2 நாளா வந்து நம்ம ஒரு 6-7 குழந்தைங்க வந்து ஒரு வீட்டை சுற்றி ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்துச்சுங்க. நேற்று மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே பிங்கு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இது போல் இருக்குதுன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணார், உடனடியாக அவங்க ஃப்ரெண்டு அனுப்பிச்சு ஏன்னா எதுன்னு பார்த்தா இங்கே ஒரு குட்டி குரங்கு வந்து அடிபட்டு இருந்துச்சு. கொஞ்சமாக அது அடிபட்டு இருக்குன்னு நினச்சின்னு நாங்கள் என்ன பிஸ்கெட் அது இதெல்லாம் போட்டு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு போயிடுச்சுன்னு நினச்சின்னு நாங்கள் எல்லாம் விட்டோம். பார்த்தா மறுபடியும் வந்து காலையில் வந்து திருப்பி ஒரு 6 குரங்கு வந்து இங்கேயே சுற்றி நின்றுருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா ஒரு குரங்குக்கு வந்து கரண்ட்டில் அடிபட்டு ஃபுல்லாக ஒரு கை ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நாங்கள் தேடி ரொம்ப டயர்டாகிட்டோம். அது வந்து உள்ளே எங்கேயோ போய் ஒரு சந்தில் போய் உக்காந்தனால எங்களால் தேட முடியல. திருப்பி டிங்குக்கு ஃபோன் பண்ணோம். உடனே வந்து அவங்களுடைய நண்பரெல்லாம் கூப்பிட்டு வந்து
எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி அந்த குரங்கை வந்து எடுத்து போய் ரெஸ்கியூ பண்ணி இப்போ அவர் வந்து அந்த கோசாலையில் எடுத்துன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எடுத்துன்னு போயிருக்கிறாரு. அதனால வந்து டிங்கு பாய்க்கும் அவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து ஏரியாக்கார அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, அடிக்காத, கொள்ளாத, நல்ல மாதிரி பார்த்து பிஸ்கெட்டு பழம் எல்லாம் போட்டு எல்லாம் நல்ல மாதிரி பார்த்துக்கினாங்க. மனிதாபிமானமாக நடந்துக்கிறதுனால ஏரியாக்காருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிரச்சனை யாருமே டோர் திறக்கல. ஏன்னா குரங்கு கூட நியூஸ் நினைப்பீங்க. 2 நாள் யாருமே டோரே திறக்கலையே. வந்துதான் இப்போ ஜெரிபுதர் பாண்டியா டிங்காலாம் வந்து தான் தம்பி வந்து அப்படியே சத்தி எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் டோரை திறந்தது. பார்த்தா ஒரு கரண்ட் அடிச்சுன்னு பார்க்குது. முன்சிபாலிட்டி போனா நான் பீதி நாய்க்கு பர்த்தினி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் பரவாயில்ல உளி பந்திர பர்த்தினின்ற அவ குறை யார்தான் ஓடுறது ஊருல பிரச்சனை. நம்ம எந்த வந்து ஆச்சு லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். கேட்டா ப்ளூ கிராஸ் ப்ராப்ளம் பண்ணிட்டோம் வானான்னு சொல்லி நம்ம ஒன்றும் அடிக்கலையே. அதை ரெஸ்கியூ பண்ணி இப்போ டிங்கு வந்து இன் பண்ணிக்கிறாரு. அதுக்கு தான் சொல்றோம். இப்போ டிங்கு அண்ட் டீம் காப்பாத்துறாங்க. இப்போ வேற யாரும் வராங்க, யாரும் வருது இல்லை. 3வது முறை நான் அவருக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோனே வர அப்படி. நன்றி டிங்கு. டைம் பிளாக்ல வந்து ஒரு 3 மாடு முதல்ல இறந்துட்டு இருந்துச்சு சார். ஒரே இடத்துல வந்து 3 மாடு ஒரே நாள். என்ன காரணம் தெரில. எங்களுக்கு தெரிஞ்சு டிங்கு சார் சொன்னார், இது போல் வந்து சாப்பாடு பிளாஸ்டிக் எல்லாம் ஒரே இடத்துல ஜனங்க கொட்டிடுறாங்க, அதனால அதை சாப்பிட்டு வந்து உபசாயி அதுக்கு ஜீரணம் ஆகாத வந்து சாவறதுக்கான அறிகுறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட 2 மாடு சார், டோட்டல் 5 மாடு நாங்கள் அதை வந்து பரியல் பண்ணிக்கிறோம். அதனால ஜனங்களை நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து எதனா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தயவுசெய்து சாப்பாடு அந்த பிளாஸ்டிக் கவர்ல எடுத்து குப்பையில் கொட்டாதீங்க. இப்போ இருக்கிற மாடுங்களெல்லாம் இலை எது பிளாஸ்டிக் எதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு. அதனால அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன். நீங்கள் வந்து தயவுசெய்து அந்த குப்பைங்களை வந்து வண்டி வருது அந்த வண்டியில கொட்டுங்க, இல்லை பர்ன் பண்ணி விடு. இல்லைன்னா வந்து பள்ளம் வண்டி வச்சிருங்க. செத்துருக்கிறது காரணம் பிளாஸ்டிக் சாப்பிட்டு தான் மாடுங்க தான் சார். அதனால வந்து 5 மாடு ஒரு மாடு கிட்டத்தட்ட ஒரு 25-30,000 ரூபாய்னா கூட கணக்கு போடுங்க. 5 மாடுக்கு எவ்வளோ ஆச்சு. இன்னொன்று மாட்டு ஓனர் வெளியவே வர்றதில்ல. மாடு செத்துச்சுன்னா அதோட பாலிலிருந்து எல்லாத்துலேருந்து கறந்து எல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் தெரியும். அதை வந்து செத்துச்சுன்னா அதை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வரமாட்டுறாங்க. எத்தனை தான் நாங்கள் வந்து எங்கள் சொந்த காசோ இல்லை யாரோ மூலியமாவோ நாங்கள் பரியல் பண்ணுறது சொல்லுங்கள். தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பிளாஸ்டிக் கவரு இந்த பிரியாணி மிச்சம் ஆச்சுன்னா தயவுசெய்து நாய் கூட சாப்பிட்றதில்ல சார். பிரியாணி எல்லாம் குப்பையில் போட்டணும். அந்த மாடுங்க தான் சாப்பிட்டது நிறைய. அதுக்கு தெரியறதில்ல பிளாஸ்டிக் எது இலை எதுன்னு தெரியாது. இப்போ இருக்கிற மாடுங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது. அதனால தயவுசெய்து பிளாஸ்டிக்கை வந்து குப்பை தொட்டியில் கொட்டாது.